ஹாய் ஹோம்மேக்கர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம்மேக்கர்ஸ் பிக். இன்னைக்கு உங்களுக்காக பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் ரீசைக்ளிங் ஐடியா பற்றி தான் சொல்ல போகிறேன். சூயிங் ஹேக்ஸ். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணாத ஓல்டு குர்த்தியிலேருந்து எப்படி ஒரு பேபி ஜம்ப் சூட் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வச்சுருக்கிற சுடிதார் பேண்ட் இல்லைனா செல்வார்லேருந்து எப்படி ஒரு பேபி சம்மர் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதாவது எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது பிகினர்ஸ்க்கான வீடியோங்கிறது தான். உங்களுக்கு ஸ்டிச்சிங் பற்றின பேசிக்ஸ் கூட தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களாலையும் இந்த வீடியோவை புரிஞ்சிக்க முடியும். காரணம், இதில் எந்த மெஷர்மெண்ட்ஸையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒன்லி லாஜிக்கல் ஐடியா தான். ஏன்னா எனக்கும் ஸ்டிச்சிங் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நான் செலக்ட் பண்ணியிருக்க சுடிதார் பேண்ட்டு. ஆக்சுவலாக நான் லெகிங்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுனால சுடிதார் பேண்ட் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ என்னோடய பேபிக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால வந்து நான் இதை ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்திருக்க அளவு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, அவள் சைஸை விட கொஞ்சம் பெருசு. ஸோ ஹிப் சைஸ் வந்து ஒரு சுத்து பெருசாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு ட்ரெஸ்ஸை விட கொஞ்சம் ஹைட்டு கூட வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுடிதார் பேண்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அளவு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறப்போ கரெக்டான சைஸ் அண்ட் ஹைட் இருக்கிற மாதிரி அளவு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேண்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ராக் எனக்கு என்ன ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நான் பேண்ட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு நான் எந்த ஸ்டிச்சஸையுமே பிரிக்கலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பேண்ட்டில் த்ரெட்டு கட்டுற இடத்த சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பேண்ட்டை திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் உங்களோட ஃப்ராக்கோடைய ஃப்ரண்ட் சைட். த்ரெட்டு கட்டுற இடத்த சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது பேண்ட்டோடைய 2 காலையும் சென்டரில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சென்டர் ஸ்டிச்சை மட்டும் பிரித்து விடுங்க. பிரித்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது வந்து ஃப்ராக் லுக் வந்துடும். பாருங்கள், நாட் கட்டுற ஏரியாவை சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். சென்டர் ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுருக்கேன். சைடில் எதையுமே நான் பிரிக்கல. சைட் ஸ்டிச்செல்லாம் நான் பிரிக்கவே இல்லை. இப்போது அந்த பேண்ட்டில் இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அளவு ட்ரெஸ்ஸை எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த அளவு ட்ரெஸ்ஸை இந்த பேண்ட் மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 சைடும் வந்து ஈவனாக வந்து கட் ஆகணும். ஏதாவது மெஷரிங் டேப் இல்லைனா ஸ்கேல் வச்சு நீங்கள் சென்டரில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து சம்மர் ஃப்ராக். இதுக்கு நான் வந்து நாட்டு தான் வைக்க போகிறேன். ஸ்லீவ்லாம் வந்து வைக்க போகிறதில்ல. ஸோ அந்த பேண்ட்டில் ஆல்ரெடி இருக்க அந்த ஸ்ப்ளிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வந்து அந்த ஃப்ராக்கோடைய ஸ்ப்ளிட்டராக ஆஸ் இட் இஸ் வச்சுக்க போகிறேன். இப்போது நான் அதுக்கேற்ற மாதிரி பாடி ஷேப்பை வந்து மார்க் பண்ணுறேன். இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இந்த அளவு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சைடில் 2 கோடு தாங்க போட்டிருக்கேன். இந்த சைடும் அந்த சைடும் 2 கோடு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அளவு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ராக்கோடைய ஸ்கர்ட் வந்து அம்ப்ரல்லா டைப் மாதிரி எவ்வளோ அகலமாக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ஸோ நான் ப்ராடாக ரேண்டமாக ஒரு லைன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அகலமாக இருக்கணுமோ ஃப்ராக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் லைனு. அவ்வளோதாங்க மார்க்கிங். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ளிட்டர் வரைக்கும் தான் கட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ண போகிறதில்ல. இந்த சைடும் அந்த சைடும் ஸ்ப்ளிட்டர் வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட்டர் வரைக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக இருக்கணும் இல்லையா, ஸோ நம்ம இந்த எண்டு டு அந்த எண்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் ஏதாவது நார்மல் வீட்டில் இருக்க ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டாட்டட் லைன்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த வந்து கேர்வாக மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ராக் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத விட கேர்வாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கேர்வாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கேர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போது ஃப்ராக்கோடைய சைடில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அகலமாக வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைட் பார்ட்டையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து விரித்து காட்டுறேன். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இதுதான் உங்களுடைய ஃப்ராக், பேபி ஃப்ராக் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் போடணும். அது மெஷின் வச்சு போட்டாலும் ஓகே தான், இல்லை கையில் ஒரு ஸ்டிச்சு தான்றதுனால கையில் போட்டாலும் ஊசி நூல் வச்சு போட்டாலும் ஓகே தான். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ மேலே அந்த த்ரெட்டு கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு அது கீழே இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே அந்த ரோப் போடுற இடத்த விட்டுட்டு அது கீழே இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த எட்ஜஸை அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, உங்கள் ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு, பேபி ஃப்ராக்கு. இப்போது இதில் ரோப் மட்டும்தான் போடணும். நாட் போடுறதுக்கு ரோப் போட போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பாதி பேண்ட்டை வந்து கட் பண்ணிட்டோம். அதுலேருந்து நீங்கள் கிளாத் எடுத்துக்கலாம் ரோப்புக்கு.
கட் பண்ணுறப்போ கிராஸ் பீஸாக கட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதை விட கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரோப் வந்து லென்த்தாக இருக்கும். ரோப்போடைய லென்த்தும் சரி விட்த்தும் சரி உங்கள் இஷ்டம் தான். எந்த அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் அகலமாக ரோப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம், நீளமாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ண கிளாத்தை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ஸ்டிச் போட போகிறேன். 2 ரோப் ரெடி பண்ணியிருக்கேன் 2 சைடுக்கு. நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸ்டிச்சு போடுறப்போ ஒரு சைடு ஓப்பனாக விட்டுருங்க, இன்னொரு சைடு வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்சைட் அவுட் வந்து டேர்ன் பண்ண முடியும். ராங் சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து இன்சைட் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து உள்பக்கமாக போயிடும், வெளிப்பக்கம் உங்களுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போது ஒரு ரோப்பை வந்து நான் வந்து இன்சைட் அவுட் டேர்ன் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது நான் ஒரு ரீஃபில் யூஸ் பண்ணி தான் இதை வந்து இன்சைட் அவுட் வந்து டேர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ரீஃபில் யூஸ் பண்ணால். அந்த ரீஃபில் நீங்கள் வெளியே எடுக்கிறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ நான் வெளியே எடுத்துட்டேன். இதுதான் உங்களுடைய ஒரு ரோப். இதே மாதிரி இன்னொரு ரோப்பையும் நீங்கள் இன்சைட் அவுட் டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ரோப்புமே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 ரோப்போடைய கார்னரையும் நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது ரோப்பை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷோல்டர் ஏரியாவில் ஹோல் போடணும். 2 ஷோல்டருக்குமே நீங்கள் ஹோல் போட்டாகணும். ஸோ ஒரு ஸ்கேல் வச்சு ஈவனாக வந்து நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க அந்த ஷோல்டர் ஏரியாவை. இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஈவனாக வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி கட் பண்ணுறப்போ மொத்தமாக 2 துணியும் சேர்த்து வச்சு கட் பண்ணிடக்கூடாது. ஒரே ஒரு கிளாத் எடுத்து அதை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போது நாட்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி வழக்கமாக நம்ம த்ரெட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து த்ரெட் சைடில் வந்து விட்டுட்டு அந்த நீங்கள் ஹோல் போட்டிங்க இல்லையா, அந்த ஹோல் வழியாக நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். 2 சைடுமே அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து இன்சர்ட் இந்த சைடும் அந்த சைடும் வந்து விட்டுட்டு நீங்கள் போட்ட ஹோல் வழியாக வெளியில் எடுத்துடலாம் நாட்டை. ஸோ ஸ்டைலிஷான ஒரு சம்மர் ஃப்ராக் ரெடி. இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. என்னோட பொண்ணுக்கு நான் வந்து போட்டு பார்த்தப்போ இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதுலேயே ரொம்ப ஈஸியானது இதுதான். ஒரு பேண்ட்டை சென்டர் பார்ட்டை பிரிச்சுட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்டிச் போட்டால் ஒரு அழகான ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.